கட்டாய கல்வி உரிமை சட்ட தொகையினை விடுவிக்க தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்க திருநெல்வேலி மாவட்ட தலைவர் முத்து அப்பா தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் சண்முகையா, செயலாளர் அசன் அலி, பொருளாளர் அக்பர், ஒன்றிய தலைவர் சாந்தகுமார், மகளிர் அணி செயலாளர் சுப்புலட்சுமி ஆகியோர் நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவக்குமாரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் தமிழகத்தில் உள்ள 9000 பள்ளிகளின் கல்வி உரிமை சட்டத்தின்படி மாணவ மாணவியர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கான கல்வி உரிமை சட்ட தொகை இதுவரை வழங்கப்படவில்லை. இது சார்பாக பள்ளி கல்வித்துறைக்கு கோரிக்கை அனுப்பியுள்ளோம். மீண்டும் அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக தற்போது தங்களிடம் இந்த கோரிக்கை மனுவை அளிக்கின்றோம். பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க இயலவில்லை. பள்ளி வாகனத்தை இயக்குவதில் நிதி நெருக்கடிக்கு ஆளாக வேண்டியுள்ளது. பல பள்ளிகளை நடத்த முடியாத சூழலுக்கு ஆளாகியுள்ளோம். எனவே பள்ளிகளின் நலன் கருதி உடனடியாக கட்டாய கல்வி உரிமை சட்ட தொகையை விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. என் பெயர் அசன் அலி. தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கம் சார்பாக திருநெல்வேலி மாவட்ட சார்பாக ஆர்டி தொகை, அதாவது தனியார் பள்ளிகளில் சேர வேண்டிய இலவச கட்டாய கல்வி அதுக்குண்டான தொகையை விடுவிப்பதாக தமிழ்நாடு முழுவதும் இன்று முதன்மை கல்வி அலுவலகத்தை இன்று எங்களுக்கு இந்த ஆர்டி பணத்தை விரைவாக அனைத்து பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளிகளுக்கும் விடுவிக்க கோரி ஒரு மனு அளிக்கும் போராட்டம் நடத்துகிறோம். இன்று திருநெல்வேலி மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் ஃபுல்லாகவே நாங்கள் மனு கொடுத்து இந்த போராட்டம் நம்ம அறிவிக்கிறோம். இந்த மனுவை பார்த்த பிறவாது எங்களுக்கு கூடிய விரைவில் இந்த ஆர்டி பணத்தை எங்களுக்கு செலுத்துமாறு தமிழக அரசுக்கும் முதன்மை கல்வி அலுவலருக்கும் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். முதன்மை கல்வி அலுவலகம் திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலி. அனைத்து திருநெல்வேலி மாவட்ட அதிகாரிகளுக்கு வணக்கம். மாநில தலைவர், எங்கள் மரியாதைக்குரிய மாநில தலைவர், தமிழ்நாடு நர்சரி பிரைமரி பள்ளி மாநில தலைவர் சதீஷ் சார் அவர்களின் ஆலோசனைக்கிறங்க அவர்களின் வேண்டுகோளை ஏற்று இன்று திருநெல்வேலி மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலகத்தில் எங்களுக்கு சேர வேண்டிய ஆர்டி பணம் 2 வருட தாமதமாகிறது. ஏற்கனவே போன அரசாங்கம் கூட பாக்கி வைக்காமல் தந்தாங்க. இந்த அரசாங்கத்தில் தரணும்னு மத்திய அரசே குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. மத்திய அரசு 4,140,000 கோடியை வழங்கியிருக்காங்க. வழங்கி எங்களுக்கு பணம் அனுப்பலை. நாங்களும் கஷ்டப்பட்டு தான் இந்த பள்ளிகள் நடத்துகிறோம். மாசம்பளம் கொடுக்கவே கஷ்டப்படுறோம். தனியார் பள்ளிகள், நீங்கள் தனியார் பள்ளிகள் பிள்ளைகளை சேருங்கன்னு இடையில சொல்லி நாங்கள் சேர்த்துருக்கோம், உங்களை மதித்து சேர்த்துருக்கோம். ஆனால் எங்களுக்கு பணம் தரல. பணம் தராமல் எப்படி நாங்கள் நிர்வாகம் பண்ணுறோன்னு எனக்கு தெரியல. தயவுசெய்து எங்களுக்கு ஒத்துழைங்க. நாங்கள் உங்களை மாதிரி நாங்களும் அரசு பள்ளிகிற மாதிரி நாங்களும் பள்ளிகள் நடத்துகிறோம். ஒவ்வொரு மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் போடுறாங்க. படுற சிரமம் எங்களுக்கு தான் தெரியும். அதனால் இந்த கஷ்டத்தை நீங்கள் உணரணும். நீங்களும் அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைக்கணும். ஒத்துழைச்சா நாங்களும் உங்கள் அதிகாரத்தெல்லாம் உட்பட்டு நாங்கள் செயல்படுறோம். எந்த மீதியும் நடக்கலை. நீங்கள் இப்போ திடீர்னு போட சொன்னீங்க, உடனே போட்டிருக்கோம். உடனே ஆர்டி பள்ளியில் சேர்த்துருக்கோம். உங்கள் சட்டக்குற்றங்களை உட்படுத்த நாங்கள் நடத்துகிறோம். ஆனால் நீங்கள் எங்களை மதிக்கிறதே இல்லை. தயவுசெய்து நீங்கள் மதிக்கணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு பணத்தை தாங்க. 2 வருஷம் பணம் பாக்கி. போன அரசாங்கம் இந்த ஆர்டி கொரோனா டயத்தில் கூட பணம் பாக்கி இல்லாமல் தந்தாங்க. போன அரசாங்கம் எந்த அரசாங்கத்தையும் குறை சொல்ல விரும்பல. ஆனால் அதே சமயம் போன அரசாங்கம் தந்த மாதிரி நீங்களும் தரலாம்ல. இது வரைக்கும் 2 வருஷம் பாக்கி வச்சுருக்கீங்க. இந்த வருஷம் சேர்த்து 3 வருஷம் பாக்கி. இந்த 2 மாதம் இடையில அடையுமா ஜனவரி மாதம் தேர்தல் அறிவிப்பு வந்துடும். அறிவிப்பு வந்து எங்களுக்கு பணம் எப்படி வரும்? அடுத்து மே மாதம் தேர்தல். மே மாதம் பணம் வராது. அடுத்த வருஷம் தருவீங்க. அது வரைக்கும் நாங்கள் நிர்வாகம் பண்ண வேண்டாமா? கொஞ்சம் தயவு பண்ணி முதலமைச்சர் சாருக்கு பணிவான வேண்டுகோள். அனைத்து அதிகாரிகளும் பணிவான வேண்டுகோள். எங்களோட கஷ்டத்தை உணர்ந்து எங்களை உடனே பணம் உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.